வணக்கம். விருதாச்சலத்தில் காங்கிரஸ் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் லாவண்யாவிற்கும் நிர்வாகிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தனியார் திருமண மண்டபத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி புதிய நிர்வாகிகள் தேர்வு SSI 2 ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். தொடர்ந்து கருத்து தெரிவித்து வந்த நிர்வாகிகள் அனைவரும் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் லாவண்யா, கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது வரவேற்க வராமலும் மதிக்காமலும் தொடர்ந்து அவரை அவமதித்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் தெரிவித்தனர். இதனால் கட்சி நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர் லாவண்யாவிற்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் முன்னாள் மாவட்ட தலைவரும் முன்னாள் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் சட்டென எழுந்து மாவட்ட தலைவர் கையில் இருந்த மைக்கை பிடுங்கி MP விஷ்ணு பிரசாத் அவர்கள்தான் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு வரும்போது மாவட்ட தலைவரிடம் தெரிவிக்காமலும் மாவட்ட தலைவரிடம் அனுமதி பெறாமல் வருகின்றார். அவர்தான் மாவட்ட தலைவரை மதிப்பதில்லை. அவரை இந்த மாவட்ட செயற்குழு மிக கடுமையாக கண்டிக்கிறது. இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், MP, MLA யாராக இருந்தாலும் கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு வரும்பொழுது மாவட்ட தலைவர் அனுமதி பெறாமல் வரக்கூடாது. மீறி வருகை புரிந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனால் மேலும் நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர் லாவண்யாவிற்கும் கடுமையான வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. மாவட்ட தலைவர் லாவண்யா நிர்வாகிகளை ஒருமையில் பேசி திட்டி வெளியே போக சொன்னதால் ஆத்திரமடைந்த நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் லாவண்யாவிற்கும் எதிராக கோஷமிட்டு அவரை கண்டித்தனர். இதனை தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மதிப்பளிக்காத மாவட்ட தலைவரை நீக்க வேண்டும் என்று கூறி கூச்சலிட்டு கூட்டத்திலிருந்து வெளியேறினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கனவு தமிழகம் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் B. மோகன்ராஜ். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய வழிகாட்டுதலின் பெயரில் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் SS1 முன்னாடி மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்தாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பா இப்பொழுது வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், மண்டல தலைவர்களை நியமனம் செய்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் ஒரு மேலிட பொறுப்பாளரை கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு ஒரு நியமனம் செய்தார்கள். அந்த நியமனம் செய்து இன்று அதற்கான கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாமல் கடலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களிடம் சொல்லவில்லை, அதை சொல்லவில்லை, இதை சொல்லவில்லை என்று அவரை குறைப்பட்டு முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு நம்மளுடைய ஜெயக்குரு விவசாய அணியுடைய ஜெயக்குரு அவர்கள் அப்படி அல்ல, நாங்கள் பலமுறை சொன்னோம், சொல்லியும் மாவட்ட தலைவர் கேட்கவில்லை, அதனால் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தகுந்த உரிய மரியாதையும் தரவில்லை, அவர்களை வைத்து எந்த நிகழ்வும் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நடத்துவதில்லை என்பது குற்றமாக அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லுகிற பொழுது முன்னாடி மாவட்ட தலைவர் இருக்கும்போது அவர் சொல்லுவாரு, நாங்கள் வருவோம். ஆனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவருடைய தொகுதி சார்ந்த நிகழ்வுகளுக்கு வருவதற்கு 6 தொகுதிக்கு வருவதற்கு அவருக்கு தனிப்பட்ட உரிமை உண்டு. அவர் கட்சி நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால்தான் அந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரையோ இல்ல பொறுப்பாளர்களையோ சொல்லி அந்த பகுதிக்கு வர வைக்க வேண்டும். அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது அவருடைய பாராளுமன்ற நிகழ்வுகள் என்று சொன்னால் அரசு நிகழ்வு, அது மாதிரி நிகழ்வுகளுக்கு வரும்போது அரசியல் கட்சியுடைய பொறுப்பாளர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை, அரசு அதிகாரிகளுக்கு தான் அனுமதி. அந்த அனுமதியோடு அவர் வருவார். அப்பொழுது அவர்கள் வருவதை இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தொண்டர்கள், எங்களை போலவர்கள், இப்போ ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், ராம்குமார் போன்றவர்கள், ஜெயகுரு போன்றவர்கள், ராஜீவ் காந்தி போன்றவர்கள், அரசி போன்றவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வருகிறார், அவருக்கு நாம ஊரிய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் சென்றுடுவோம். அது தெரிஞ்சாவே நாங்கள் போயிடுவோம், இருப்போம். ஆனா மாவட்ட காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவரை அழைக்காததால் தான் இந்த பிரச்சனைக்கான காரணமே. அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்று ஒவ்வொரு தொகுதியிலையும் சுற்றி வருகிறார். நீங்க இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்ணடத்துல இருக்கிற ரயில 3 ரயில நிக்க வச்சிருக்காரு, விருதாயலத்துல வந்தே பாரத ரயில நிக்க வச்சிருக்காரு, கடலூர்ல அதே மாதிரி ரயில நிக்க வச்சிருக்காரு. ஒவ்வொரு திட்டத்தையும் NLCல இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஊழல், NLCல பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலை இன்னைக்கு CSR நிதியை உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் அந்த நிலக்கரி துறையுடைய மெம்பரா டைரக்டரா இருக்கிறதுனால அவரு அதை எதிர்த்து அவ்வளவு பெரிய பிரச்சனை இன்னைக்கு NLC நிர்வாகத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை இது வரைக்கும் எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் நடத்தினது இல்லை. ஆனா அவர் இன்னைக்கு பாராளுமன்ற